பனங்காய் காய்ச்சப்பட்டிருக்குது. நாங்கள் இப்போ இதை வந்து கடுமையாக காய்ச்சது பாருங்க. பனங்காய் பணியாரம் வந்து இப்படி நல்ல மென்மையா பஞ்சு போல நாங்கள் சுவையான பனங்காய் பணியாரம் சுட போடுறோம். இப்போ பனங்காயை நாங்கள் வந்து பனங்காயை எடுத்து இந்த கொட்டையில தோல்களெல்லாம் உரித்து பனங்காய் களி கலக்க போகிறோம். பனங்காயை வந்து நாங்கள் இப்படி பிடிக்கிறோம். நல்ல பனங்காயாக கிடக்கு, நல்ல வாசமாயும் இருக்கு, எல்லாம் கனிஞ்சு பழுத்திருக்குது. இது வந்து இன்றைக்கு எங்களோட மரத்தால் விழுந்த முதல் பனங்காய் களியா இருக்கும் போல கிடக்கு. நாங்கள் இப்போ தோல்கள் எல்லாம் உரித்து இதை வந்து முதல் நாங்கள் எல்லாம் பண்படுத்த போகிறோம். எல்லாம் நல்ல வடிவாக உரிக்கணும். உரிச்சாதான் பனங்காய் கொட்டை பிணியலாம். இந்த பனங்காய் தோல்களை ஊற வச்சுட்டு பனங்காயை உரிச்சு போட்டு இந்த கொட்டையை எடுத்து இந்த இதையும் வந்து ஊற விட்டுட்டு அதுக்கு இந்த பனங்காயை போட்டு கொஞ்ச நேரம் ஊற விடணும். ஊற விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டா சுவையா அந்த மாதிரி இருக்கும். அந்த காலத்துல எங்களுடைய அம்மாக்கள் இப்படி பனங்காயை சுட்டு போட்டு இப்படி காடி என்று சொல்றது. இதை வந்து காடி என்று சொல்றது, பனங்காய் காடி. இதுக்குள்ள நாங்கள் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு இந்த பனங்காய் கொட்டையை சுட்டு போட்டு இதுக்குள்ள ஊற வச்சுட்டு மத்தியானத்துல எடுத்து சாப்பிடுவோம். சூப்பரவா உரிக்கணும். இல்லைன்னா புளி விடாது, கருக்கு மாதிரி இருக்கும் தானே தோல். இப்போ எல்லாம் வந்து நாங்கள் வந்து இப்போ பனங்காயெல்லாம் உரிச்சு எல்லாம் தோல் எல்லாம் உரிச்சு நல்ல நல்ல வடிவாக செய்துட்டோம். இனி இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி, கணக்க தண்ணி விடக்கூடாது, ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து நாங்கள் நல்லா பிணைஞ்சு இந்த களியை எடுக்கணும். இது வந்து கணக்க தண்ணியை விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு பிணைஞ்சு எடுக்கணும். என்னென்னா கணக்க தண்ணியை விட்டால் எல்லாம் தண்ணியாக போடும். களி வந்து நல்லா கட்டியாக எடுக்கணும். கட்டியாக எடுத்தால் தான் மா போட்டு குழைக்க நல்லா இருக்கும். நல்ல களி பெனங்க பாருங்க, ஓடி பின்னே இந்த மாதிரி களி வருது. இப்படி நல்லா பிணைகிறங்க, பிணைஞ்ச களியை பாருங்க இந்த மாதிரி வருது. வந்து களியை கறந்து போட்டு காட்டுறோம். பெனங்காய் வந்து களியெல்லாம் கறந்தாச்சு. இனி வந்து இதுக்குள்ள வந்து தும்பு ஒன்றும் இல்லாமல் இப்போ இங்கே பாருங்க இப்படி தும்பு. இந்த தும்பை வந்து நாங்கள் இப்படி சுற்றி சுற்றி எடுக்க வரும். தும்பு கைவிலால் இப்படி 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 சுற்றி எடுக்க வரும். ஏண்டா தும்புகள் கிடந்தேண்டா நாங்கள் இப்போ பனங்காய் பணியாரம் சுடைக்க இழுவடும். தும்பு எடுத்தாலும் நாங்கள் திருப்பி வந்து இதை வந்து அறுதட்டாலும் வடிக்கலாம். இல்லையாண்டா வெள்ளை கீழே துண்டுக்குள்ள ஊற்றி போட்டும் வடிக்கலாம். வடித்தா துப்புரவா ஒரு தும்பும் இராது. இப்போ நாங்கள் பனங்களியை இப்போ வடிக்க போகிறோம். அறுதட்டாலாம் நாங்கள் வடிக்க போகிறோம். நாங்கள் இதை இப்படி இப்படி தள்ளி 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 விட களி வந்து கீழால் அப்படியே ஊற்றி கொண்டு இருக்கு. பாருங்க, ஒரு தும்பும் இல்லை. ஆனால் இது நம்மளே கையாலையெல்லாம் எடுத்துட்டேன். நானுடைய கனக தும்பு இதுக்குள்ள வரையில்லை. பனங்காய் பணியாரம் சுட போகிறோம். பனங்காய் களியெல்லாம் கறந்து ரெடியாக வச்சிருக்கு. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்ப்போம். நாங்கள் இது வந்து பச்சை கோதம்பமா, இது வந்து அரிசிமா மற்றது இது வந்து கொஞ்சம் சீனி. ஏனென்றா அந்த பனங்காய் வந்து சாதாரண ஒரு காரல் தன்மை அப்படியே இருந்தால், ஆனால் சீனி போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். மற்றது ஒரு கொஞ்சம் தேங்காய் பூ, இது ஒரு கொஞ்சம் உப்பு போடாத பலகாரம் ஒன்றும் இல்லை. உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்படியாச்சு. இனி என்னன்னா இந்த பனங்காய் களியை இதில் நாங்கள் வச்சு நல்லா காய்ச்ச போகிறோம். அதோட நாங்கள் வந்து கொஞ்சம் உப்பு போட போகிறோம். ஒரு பலகாரத்துக்கு உப்பு போட வேணும். போட்டாச்சுது நல்லா கதங்க வந்து கொஞ்சம் 2 கொதிக்கணும். கொதிச்சாதான் அது வந்து சிலர் வந்து பச்சை பானியும் விட்டு சுடுறவை. ஆனால் நாங்கள் வந்து இது வந்து காய்ச்சிடும். நாங்கள் காய்ச்சித்தான் நாங்கள் சொல்லி பனங்காய் சிலர் சுடுவோம். சுட்டு போட்டு கறந்தால் அது காய்ச்ச தேவையில்லை. இது நாங்கள் பச்சை பனங்காயை உரிச்சு வேண்டபடியாக காய்ச்ச போகிறோம். காய்ச்சினா இது வந்து வாசமாயும் இருக்கும். மற்றது ஒரு காரத்தன்மை எப்பயும் வந்து பனங்காயில் ஒரு சாதாரண ஒரு காரத்தன்மை இருக்கிறது தான், அது வந்து இல்லாமல் இருக்கும். கொதிச்சு கொண்டு வருது. இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் சீனி போட போகிறோம். சீனியும் போட்டாச்சு. சீனியை போட்டு காய்ச்சினா நல்லா எல்லாம் கரைஞ்சிரும். இப்போ இதோட சேர்த்து காய்ச்சி விட கரைஞ்சி போடும். எல்லாம் கொதிக்கிறது விடதில்லை. 1 கொதி 2 கொதி கொதிச்சா சரி. பனங்காய் களி காய்ச்சப்பட்டுட்டுது. பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த கோதம்பமா பச்சை கோதம்பமா அதை நாங்கள் வந்து அரிசி மாவை நாங்கள் வந்து இப்போ போட போகிறோம். அப்போ 2ஐயும் வந்து நல்லா சேர்க்க போகிறோம்.
கோதுமை மாவும் அரிசி மாவும் போட்டு சேர்த்து மற்றது இதில் எடுத்து வச்ச அந்த தேங்காய் பூவையும் இதோட நாங்கள் சேர்த்து குழைக்க போகிறோம். தேங்காய் பூ போடுறது என்னென்னா சுவையாக இருக்குன்றதுக்காக போடுறது, புளிக்கிறதுக்கண்டு இல்லை. இது வந்து தேங்காய் பூவும் போட்டு சீனியும் போட்டு சேர்த்து எல்லாத்தையும் குழச்சி விட்டுட்டு சுட்டால் நல்ல அந்த மாதிரி நல்ல டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு அம்மா சொல்லி தந்த இது. இப்போ அதையே நாங்களும் இப்போ இதில் கையாளுவோம். இனி வந்து நாங்கள் வந்து காய்ச்சி வச்ச அந்த பானியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சேர்க்க போகிறோம். ஒருமிக்க விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்ப்போம். பனங்காய் கழுவி கொஞ்சம் உண்டனை இருந்தால் நாங்கள் இந்த எண்ணெய் செடிக்கு பூடைகள் நல்ல இதாகவும் இருக்கும். நீ பனங்காய் பணியாரம் என்று சொன்னால் பனங்காய் கழுவி தான் உழைச்சிருக்கோம். நீ பெருவமாக இருந்தால் தான் வளக்கி கொண்டு போவோம். கையால் நாங்கள் பூடைகளை அப்படியே வளக்கி கொண்டு போவோம். அப்போ தான் அது வந்து நல்ல பொங்கி வரும். மற்ற மெதுவாக நல்ல மெதுப்பாக இருக்கும். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்துட்டு வந்து குழைக்க நாங்கள் பனங்காய் பணியாரத்துக்கு மாவெல்லாம் போட்டு சேர்த்து சூப்பராக நாங்கள் குழைச்சி எடுத்துட்டோம். இனி வந்து நாங்கள் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு சுட்டு எடுப்போம். எண்ணெயை விட்டு கொதிக்க வைப்போம். வந்து நல்லா கொதிச்சுட்டுது எண்ணெய் வந்து பாருங்க நல்லா கொதிச்சுட்டுது. இனி நாங்கள் வந்து இந்த பனங்காய் பணியாரத்தை அதுவாக நாங்கள் தண்ணியில் வந்து கையை திரைச்சி போட்டு நாங்கள் வந்து இப்போ பனங்காய் பணியாரத்தை சின்ன சின்னனா போட போகிறோம். பெருசாக போடாமல் சின்ன சின்னனா இது வந்து எல்லாரும் நல்லா விரும்பி எவையும் சாப்பிடுவோம். சின்ன பிள்ளைகளும் சாப்பிடுவோம், பெரியாக்களும் சாப்பிடுவோம், கல்லில்லாதவையும் சாப்பிடுவோம், கல் உள்ளவையும் சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிடலாம். இதால சாதுவா பிரட்டி விடும். பார்த்தீங்களா பொங்கி கொண்டு வருது, இந்த மாதிரி பொங்கி கொண்டு வருதுன்னு நல்ல வடிவாச்சு வறுத்து கொண்டு வருது. கொஞ்சம் நல்லா நிறாக்க விட்டுட்டு எடுப்போம். இங்கே பாருங்க இந்த மாதிரி பல பந்து போல சின்ன சின்ன வருது. வந்து பனங்காய் பணியாரம் குழைச்சி ஒரு சட்டிக்கு வந்து போட்டுட்டு அது வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வந்து இறக்குவோம். இறக்கி ஒரு நீத்து பட்டிக்கு தான் போட போகிறோம். அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து வடியும். ஏனம்மா நீத்து பட்டிக்க போடுறது? எண்ணெய் வடிகிறதுக்காக போடுறோம். சில நேரம் நாங்கள் வள்ளைக்குள்ள கரண்டியில் வந்து எண்ணெய் வருமாண்டதுக்கு ஊட்ட கரண்டி தான், கண் கரண்டி தான். ஆனால் சில நேரம் எண்ணெய் இருக்கும். நீத்து பட்டிக்க போட்டால் வேற இருக்கிற எண்ணெயும் வடிஞ்சு கீழே போயிடும். எடுத்தாச்சு போடுங்க. போட போட மற்ற வந்து பிரட்டி எடுக்கணும். அதுக்கு அந்த எல்லாத்துக்கும் வந்து முதல் போட்டதெல்லாம் கருகிடும். எண்ணெயும் வந்து நல்லா கொதிச்சுட்டுது. அடுப்பு நல்லா எரிஞ்சதால எண்ணெய் வந்து எல்லாம் கொதிச்சுட்டு போட போட இப்படி பொங்கி கொண்டு வருது. கேஸ் அடுப்புனா கொஞ்சம் குறைச்சி இது வந்து உரகுல வச்சு எரிச்சபடியா எரியா போடுவோம். பனங்காய் பணியாரம் அஞ்சு விட நல்ல வாசமா வருது. எங்கட இந்த வருஷத்துக்கான முதல் பனங்காய் பணியாரம் இன்றைக்கு தான் நாங்க வந்து சொல்றோம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட பெனமரத்துல இருந்து முதல் விழுந்த பெனங்க ஒரு 2ஆம் தரம் போட்டதுமே நல்லா பொரிஞ்சிட்டுது. நாங்க இனி வந்து எல்லா பனங்காய் பணியாரத்தையுமே சுட்டு எடுத்துட்டு பார்ப்போம். இப்ப வந்து சூப்பரா வந்து அம்மா வந்து பனங்காய் பணியாரம் எல்லாம் குழைச்சி வடிவா சுட்டாச்சு. நான் வந்து அடுப்புல இருந்து எடுத்தது மட்டும்தான். பாருங்க பனங்காய் பணியாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பஞ்சு போல இருக்குது. ஆனா சரியா சுடுகுது. பனங்காய் பணியாரம் வந்து எப்பவுமே ஆற வச்சுதான் நாங்க வந்து சாப்பிடணும். உடனே வந்து சாப்பிடக்கூடாது. சுட சுட சாப்பிட்டா அதோட டேஸ்ட் வந்து தெரியாது. அதனால வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். முண்டைக்கு சுட்டுட்டு நாளைக்கு சாப்பிட்டா இன்னுமே நல்லா இருக்கும். இந்த பனங்காய் பணியாரத்தோட பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் சொட்டு வச்சு சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி இருக்கும். பாருங்க பனங்காய் பணியாரம் வந்து இப்படி நல்ல மென்மையா பஞ்சு போல இருந்து சரியா சுடுகுது. ஆற வச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இப்ப சாப்பிட்டா உண்மையிலேயே ஒரு டேஸ்ட் ஒன்றுமே தெரியாது. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிங்க. எண்ணெயுமே பிடிக்கவும் இல்லை. சீனி வந்து நிறைய போட்டோம்னு சொன்னா பலகாரம் வந்து கறியிடும். கருப்பு கலர்ல தான் வந்து பலகாரம் இருக்கும். அதில் வந்து அளவா தான் சீனி வந்து போட்டுக்கலாம். பாருங்க எல்லா பணியாரம் வந்து இப்படி பஞ்சு போல இருக்குண்டு. ஏன் வந்து சுட சுட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும்னா இப்ப சாப்பிடணும்னு சொன்னா அந்த உள்ளுக்கு வந்து அவியாத மாதிரி களி மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னாதான் உள்ளுக்கெல்லாம் நல்லா இறுகி சூப்பரா இருக்கும். அப்பதான் சாப்பிட வந்து நல்லா இருக்கும். இப்ப வந்து இருந்தாலுமே நான் சுட சுட வந்து ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சொன்னா சுட சுட சாப்பிடலாதான் சாப்பிட்டு காட்டுறேன். மேல வந்து மொறுமொறுப்பா உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா சுடுகுது. ஆற வச்சுதான் சாப்பிடணும்.
சாப்பிட்டுக்கலாம். இந்த தேங்காய் பூ எல்லாம் போட்டது கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கு. நீங்களுமே இதே போல உங்களோட வீட்டுல வந்து பனங்காய் வந்து இருந்தா நீங்களும் இப்படி பனங்காய் பணியாரம் வந்து சுட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இது வந்து கூடுதலா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பனங்காய் பணியாரம்ன்றது. நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும். பாய்.